கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று மிகவும் வித்தியாசமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தியானித்து விட்டு இந்த அதிகாலை ஜெபத்தில் இருக்கிற வல்லமையோடு நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற அதிகாரங்களை, வல்லமையை நாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வெற்றி சிறக்கும் வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள போகிறோம். எல்லாம் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசின் சதி சற்பனைகளிலும், பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்களிலும், எல்லா விதமான பிசாசின் உபத்திரவங்களிலும் இருந்து நாம் விடுபட போகிறோம். நிச்சயமாகவே நன்றாக கவனியுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்திலே அல்லது சொந்த வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய லைஃப்ல அல்லது உங்களுடைய எந்த பிசினஸ் மற்றும் ஊழியங்களில் எவற்றில் இருந்தாலும் சரி, இருக்கிற எல்லாவற்றிற்கும் பின்பாக இந்த யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிற இந்த பொல்லாத சத்துரு உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, உங்கள் பைனான்ஸை, உங்கள் தொழிலை, உங்கள் ஊழியத்தை நாசமாக்கவும் அழிக்கவும், அதில் உள்ள மேன்மைகளை, மகிமைகளை, ஆரோக்கியங்களை, ஐஸ்வர்யங்களை திருடவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். ஐயா, இவனை ஒன்றில் நீங்கள் துரத்த வேண்டும் அல்லது அவன் உங்களை துரத்துவான். நன்றாக கவனியுங்கள். இது ஒன்றும் சொல்லாடல் அல்ல, இது ஒன்றும் சொல் விளையாட்டு அல்ல. நிச்சயமாய் கவனியுங்கள். என்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அத்தனை பிள்ளைகளுக்கும் அந்த மேலான மகிமையான உலகத்தில் உயர்வும் உன்னதமான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமோ, நம்முடைய பிள்ளைகளோ பாருங்கள், அநேகர் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள், துக்கத்திலும் துயரத்திலும் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம், எங்கோ பிரச்சனைகளிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். ஐயா, எதிர்பாராத நஷ்டங்கள், கடன்களிலே, சிக்கல்களிலே, சிரமங்களிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். பிசாசை எதிர்த்து நின்று துரத்த வேண்டிய நாம் மந்திரவாதத்திற்கும், பில்லி சூனியத்திற்கும், சதி சற்பனைகளுக்கும், எல்லா விதமான சூனிய காரியங்களுக்கும் பயப்படுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார், என் நாமத்தினாலே என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொன்ன அவருடைய நல்ல வார்த்தையின்படியே நீங்கள் பிசாசுகளை துரத்த முடியும். நிச்சயமாய் பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவ கட்டளை என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் நான் உறுதியாய் சொல்ல முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்திலே வருகிற பல்வேறு பிரச்சனைகளும், துன்பங்களும், உபத்திரவங்களும், பாடுகளுக்கும் பின்னால் ஒரு பொல்லாத சத்துரு இருக்கிறான். நிச்சயமாய் அவனே திருடுகிறவன். உங்கள் நிம்மதியான வாழ்க்கையை, நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை, உங்கள் ஆரோக்கியத்தை, உங்கள் ஐஸ்வர்யத்தை, உங்கள் சுகத்தை, உங்கள் செல்வத்தை கூட திருடுகிறவனும் கொள்ளுகிறவனும் ஆகிய அந்த பொல்லாத பிசாசு யோவான் 10:10 வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும், பரிபூரணம், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே. ஆதலினால் சத்தியத்தை அறிந்து நீங்கள் சங்காரம் ஆகாதபடி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எங்கும் சிறைப்பட்டு போகாதபடி ஒரு நல்ல தேவ ரகசியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள், என் ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள், என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள். ஏன் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள், ஐயா, உம்முடைய ஜனங்கள் எப்படி சங்காரமாகிறார்கள்? உம்முடைய ஜனங்கள் என்று சொல்லுகிற ஐயா, உம்மால் அழைக்கப்படுகிற பிள்ளைகள் எப்படி சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கர்த்தரிடமே நாம் கேட்டோமானால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். செய்ய வேண்டியதை எப்படி செய்ய வேண்டும் என்று அறியாததினாலே, கேட்க வேண்டிய விதமாய் கேட்காததினாலே, செய்ய வேண்டிய விதமாய் செய்யாததினாலே, நிற்க வேண்டிய விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நிற்காததினாலே சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையின் வெற்றிக்கு இதுதான் வழி, உங்களுடைய விடுதலைக்கு இதுதான் வழி. ஐயா, உங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்கு, வெற்றி திருப்புமுனைக்கு இதுதான் வழி, உங்கள் விடுதலைக்கு இதுதான் வழி.
நிச்சயமாய் இதை பின்பற்றினீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம். ஒரு நாளும் ஒருவனும் ஒரு சக்தியும் அல்லது ஒரு மந்திரம், பில்லிசூனியம், மாந்திரீகங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நன்றாக கவனியுங்கள். பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை சுகமாக்கவும் அதிகாரம் மார்க் 3ஆம் அதிகாரம் 14-15 கர்த்தர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை சுகமாக்கவும் அதிகாரமுடையவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 10:1 அசுத்த ஆவிகளை துரத்தவும் வியாதிகளை சுஸ்தமாக்கவும் அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். லூக்கா 9:1 அந்த அதிகாரம் அந்த பிசாசுக்கும் அவருடைய வல்லமைகளுக்கும் சக்திகளுக்கும் மேலானது ஒரு அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கும் தன்னை தொடர்ந்து தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுத்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். லூக்கா 10:18-19 சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் மின்னலை போல் விழுந்தாலும் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். உங்க பிள்ளைகளை கெடுக்கிற, உங்க குடும்பத்தை கெடுக்கிற, உங்க வாழ்க்கையை கெடுக்கிற சர்ப்பம் போல் தேள்கள் போல் உங்களை கொட்டி கொண்டிருக்கிற, துன்பப்படுத்துகிற எந்த காரியமானாலும் சரி, அது யார் மூலமாக வந்தாலும் சரி, அது எப்படி உங்கள் மேல் நிலைத்திருந்தாலும் சரி, அவைகள் மின்னலை போல் உங்கள் மீது விழுந்தாலும் இதோ அது போன்ற சர்ப்பமான காரியங்களை எடுத்தெறியவும், தேள்களை மிதிக்கவும், சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய், ஐயோ அம்மா, எங்க வீட்டில் இந்த பிரச்சனை என்ன உபத்திரவப்படுத்தது, என் கணவன் சந்தேகப்படுகிறார், அல்லது என்னுடைய வீட்டார் எல்லோரும் எனக்கு விரோதியாக இருக்கிறார்கள், அல்லது நான் படிக்கிற இடத்திலே எனக்கு எல்லோரும் விரோதிகள் போல் காணப்படுகிறார்கள், அல்லது நான் செல்லுகிற இடங்களில் எனக்கு பயமா இருக்கிறது, எனக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, பல்வேறு உபத்திரவங்கள் இருக்கிறது, ஐயோ இப்படி சிக்கிக் கொண்டேன், ஐயோ இப்படி அகப்பட்டு கொண்டேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு இந்த வீடியோவை நிச்சயமாய் அனுப்பி கொடுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிசாசுக்கு யாக்கோபு 4:7 தேவ வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளையும் ஓடி போக செய்கிற, எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் ஜெயம் கொள்ள செய்கிற வல்லமையான அதிகாரம் யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ மைட்டி காட். எபேசியர் 4:27 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எந்த பயத்திற்கும், எந்த சந்தேகத்திற்கும், குடும்பத்தில் குழப்பங்கள், தொந்தரவுகள், எல்லா நஷ்டங்கள், திடீரென வருகின்ற எதிர்பாராது வந்த கடன்கள் அல்லது சூரியங்கள், எதற்கும் பயப்பட்டு நன்றாக கவனியுங்கள், பயப்பட்டு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஐயா, எங்க மேல மந்திரம் வச்சிட்டாங்க, சூனியம் வச்சிட்டாங்க, அல்லது எல்லோரும் எங்களுக்கு விரோதமாய் இப்படியாய் செய்கிறார்கள், என் கணவன் குடிவெறியின் ஆவியினால் நிறைந்திருக்கிறார், அல்லது என்னுடைய கணவன் அல்லது பிள்ளைகள் விபச்சார மயக்கத்தால் இருக்கிறார்கள், கீழ்ப்படியாமையில் இருக்கிறார்கள், கடிந்து கொள்ளுங்கள் பொல்லாத பிசாசை. குடிவெறியின் ஆவியே, எங்கள் பிள்ளைகளை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் மகளுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறு சொல்லுங்கள். குடும்பத்தை பிடித்திருக்கிற விபச்சார ஆவி மாறட்டும் சொல்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் சொன்னபடி அவன் ஓடி போவான். பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் மாறி போகட்டும். குடிவெறியின் ஆவி, சந்தேகத்தின் ஆவி என் பிள்ளையுடைய வாழ்க்கையை விட்டு, என் குடும்ப வாழ்க்கையை விட்டு ஓடி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று தைரியமாய் சொல்லுங்கள். மின்னலை போல ஆச்சரியமாய், அதிசயமாய், வல்லமையோடு உங்கள் மேல் விழுந்தாலும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, உங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கத்தக்க திராணி உள்ளவர்களாய் வாழும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த கான்செப்ட்ல நீங்க நிற்கும் பொழுது இந்த உலகத்தில் ஒன்றும் உங்களை ஜெயிப்பதற்கு அதிகாரம் இல்லை. ஒன்றிற்கும், எந்த மந்திரம் சூனியங்களுக்கும், எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களை ஜெயம் கொள்ள அதிகாரமே இல்லை. அதை விட்டுவிட்டு நீங்கள் பயப்பட்டீர்களே ஆனால், சந்தேகப்பட்டீர்களே ஆனால், இதை அறியாமல், சத்தியத்தை அறியாமல் புலம்பிக் கொண்டிருந்தீர்களே ஆனால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் துரத்தப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். நிச்சயமாய் நீங்கள் இந்த வார்பீடில் இருக்கிறீங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய மண்டலத்திலே யுத்தத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, உங்களை சுற்றிலும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். இன்று மணிப்பூரிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எங்களை சுற்றிலும் எத்தனையோ
எத்தனையோ சவால்கள் இருக்கலாம், எத்தனையோ நெருக்கடிகள் இருக்கலாம், எத்தனையோ மணிப்பூரிலே எத்தனையோ எங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் எங்களை சுற்றிலும் சிங்கங்களைப் போல வாய்களை பிளந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறவர் சதா காலங்களிலும் உங்களோட இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆதலினால் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வீடியோவை அனுப்பி கொடுங்கள், நண்பர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். ஒரு நாளும் இதை நல்ல செய்தி ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் வாழ்ந்து சிறந்து சுயித்திருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாகும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இதுவரை எங்களை துரத்திய எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை பல்வேறு காரணிகளை கொண்டு கொல்லவும் அழிக்கவும் திருடவும், எங்கள் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை, நிம்மதியை, சமாதானத்தை, செல்வத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்த பொல்லாத பிசாசை இன்று உம்முடைய வார்த்தையின்படியே எதிர்த்து நிற்கிறோம். சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எதிர்த்து நிற்கிறோம். எல்லா குடிவெறியின் ஆவியும், சந்தேகத்தின் ஆவியும், எல்லா பலகீனத்தின் ஆவியும், எங்கள் பிள்ளைகளை ஆட்டி படைக்கிற கீழ்ப்படியாமையின் ஆவியும், எல்லா விபச்சாரத்தின் ஆவிகள் கூட மாறி போகட்டும். வாதை நோய் துன்பங்கள் மாறி போகட்டும். குடும்பத்திலே ஒரு விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். குடும்பங்களை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை பிரித்த பொல்லாத பிரிவினையின் ஆவிகளை வெளியேறுங்கள் எங்கள் குடும்பத்தை விட்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் தந்த கட்டளையின்படியே நாங்கள் உங்களை துரத்துகிறோம். நீங்கள் ஓடி போகும்படியாய் தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற மேலான அதிகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனி எதற்கும் பயப்படாதபடி பிசாசுகளை துரத்துகிறவர்களாய், சிக்கல் சிரமங்களை கொண்டு வருகிற தீமைகளை, உபத்திரவங்களை, சவால்களை, சோதனைகளை கொண்டு வருகிற சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் உடையவர்களாய் நீர் ஏற்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளுமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த யூடியூப் சேனல், நம்முடைய சேனலை நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். தொடர்ந்து கவனியுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே விசேஷித்த காரியங்களை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் எல்லா உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபடுவீர்கள். விடுபட்டு உல்லாச பறவைகளாய் உயர உயர பறப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை சிறந்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.